சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழின் தியாகம், சேதுவின் சந்தேகம், டாக்டர் கொடுத்த சாக்கு, அப்புறம் சேது எடுத்த ஒரு பெரிய முடிவு எல்லாம் ஒரு சேர இந்த அத்தியாயத்துல பார்ப்போம். இந்த சீரியலை பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சின்ன மருமகள், சேதுவின் மனமாற்றம், டாக்டரின் எச்சரிக்கை. தமிழ் செல்வி இன்னும் சேதுவால முழுசா புரிஞ்சிக்கப்படல. டாக்டர் படிப்புக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் பார்ட் டைமா ஹோட்டல்ல வேலை பார்க்குற தமிழ் வீட்டுக்கு வர லேட் ஆகுறதுனால சேதுவுக்கு சந்தேகம் வருது. இதனால ஒரு நாள் தமிழ் வேலை பார்க்கும் ஹோட்டலுக்கு தற்செயலா, அதாவது கண்மணிக்கு திருமணம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது விஷயமா நண்பரோட இந்த பத்திரிக்கை விஷயமா போகும்போது சேது தமிழ் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கே தற்செயலா வராரு. அங்க நடக்கும் நிகழ்வுகள் சேதுவோட மனசை மாற்றுது. தமிழ் செல்வி டாக்டர் படிப்புக்காகவும் குடும்ப சூழ்நிலைகளுக்காகவும் ஒரு ஹோட்டல்ல பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில 5 மணிக்கு கிளம்புற தமிழ் வீட்டுக்கு வர இரவு 10 மணிக்கு மேல ஆகுது. இதனால சேதுவுக்கு ஒருவித சந்தேகம் வந்துடுது. ஒரு நாள் சேது தற்செயலாக தமிழ் வேலை பார்க்கும் ஹோட்டலுக்கு சாப்பிட வராரு. அங்க தமிழும் சேதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துடுறாங்க. அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சியில் தமிழ் சேது மேல தண்ணியை கொட்டிடுறாங்க. ஹோட்டல் ஓனரோ கோவமா, தமிழ் என்னம்மா இது, என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது சேது தடுக்கிறாரு. ஓனரை தடுத்து, பரவாயில்ல விடுங்க, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்றாரு. சேது வீட்டுக்கு வராரு. தமிழை பார்த்து கோவமா கேட்கிறாரு. கோபமா, என்ன உனக்கு லூசு பிடிச்சி போச்சா, ஏன்டி இப்படி ஹோட்டல் எல்லாம் வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. தமிழ் வந்துட்டு சேதுவிடம் வருத்தத்துடன், ஏங்க இப்பதான் என் மேல அக்கறை வருதா, என்னதான் யாருமே உங்க வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டீங்களே, என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோடது இல்லைன்னு சொல்றீங்க, அதனால தான் விவாகரத்தும் கேட்டிருக்கீங்க, இப்படி இருக்கையில இனிமே என் வாழ்க்கையை நான் தானங்க பார்த்துக்கணும், நான் கோர்ட்டில் 6 மாதம் அவகாசம் வாங்கினதே உங்களோட வாழணும், அதுக்காக இல்லை, என் வயிற்றுல உள்ள குழந்தை உங்களோட தான், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நானே வந்துட்டு விவாகரத்து கொடுத்துருவேங்கிறாங்க. கண் கலங்குறாங்க. தமிழ் இதை சொல்லும் போதே கர்ப்பமா இருக்காங்க இல்லையா, அப்படியே மயங்கி விழுகிறாங்க. சேது உடனே பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாரு. டாக்டர் வந்துட்டு கடுமையா சேதுவை வந்துட்டு எச்சரிக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில மருத்துவர்கள் தமிழை வந்துட்டு செக் பண்றாங்க அவசர அவசரமா. இவங்க உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, குழந்தை தாங்குற அளவுக்கு இவங்க உடல்நிலை சரியில்லையே, இவங்க சரியா சாப்பிட்றாங்களா இல்லையா, நேரத்துக்கு தூங்குறாங்களா இல்லையா, நீங்க அவங்களோட கணவர் தானே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தாய்க்கும் சிசுவுக்கும் ஆபத்து அப்படின்னு டாக்டர் பேச்சை கேட்ட சேது அதிர்ச்சி ஆகிறாரு. சேதுவால எதுவுமே சொல்ல முடியல. அங்கதான் சேதுவோட மனமாற்றம் நடக்குதுங்க. சேது வந்துட்டு தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே சேதுவோட அம்மா இதற்கு முன்னாடியே கனவுல வந்து, தமிழ் வயித்துல வளர்றது நான் தான்பா, நீ பிறக்கும்போது நான் இறந்துட்டேன், உன்னை பார்க்க முடியல, இப்போ உன் பொண்டாட்டி மூலமா நான் மீண்டும் உன்னை பார்க்க போறேன், தமிழை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதையும் யோசிச்சு பார்க்குறாரு. சேது மனசுக்குள்ளேயே, என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கா, நான் இவளை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், சேது மனசுக்குள்ளேயே முழுமையா முடிவெடுக்கிறாரு. இனிமே தமிழை நம்ம தான் பார்த்துக்கணும், அவளை இனிமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. டாக்டரின் எச்சரிக்கையும் அம்மாவின் கனவும் தமிழின் தியாகமும் சேதுவின் மனசை முழுமையாக மாற்றிடுச்சு. இனிமேல் தமிழின் வாழ்க்கை எப்படி மாறும், சேது எடுத்த இந்த முடிவு குடும்பத்துல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும், காத்திருந்து பார்ப்போம்.